ஏனுங்க, உங்களுக்கு பால் காய்ச்சி கொண்டு வரட்டுமா? வேண்டாம், சரி. இப்பதான் சாப்பிட்டேன். அம்மா நிர்மலா எங்க? கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கடத்தெருவுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் போனாங்க. எங்கடா போயிட்டு வர? உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. என்ன செல்வம், என்னாச்சு? இல்ல பதறாதீங்க, ஒண்ணும் இல்ல. என்னடா ஆச்சு? இல்லண்ணே, நான் அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு போட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் விவரம் தெரிஞ்சிச்சு, மாமாக்கும் போஸ் அண்ணனுக்கும் ஏதோ பிரச்சனையா. மாமா டென்ஷன் ஆகி லேசா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல. அப்பாக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு செல்வம்? ஐயோ ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காரு. நீ இல்ல, உண்மையதான் சொல்றீங்களா? அப்பா கொண்டு ஆகல இல்ல? அட நான் நேர்ல போய் பார்த்துட்டு தான் வரேன். நல்லா தான் இருக்காரு அவரு. ஐயோ கடவுளே, அப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எதுவும் ஆகாத நீ. அண்ணே நீங்க 2 பேரும் கிளம்பி போய் பார்த்துக்கோங்க. சரி நீ ரெடியா இரு, அம்மா வந்தோடனே சொல்லிட்டு போயிடலாம். வாடா. ஏண்டா அறிவில்லை உனக்கு? அவன் முன்னாடி அங்க போக சொல்லி சொல்றிய? யோசிக்க மாட்டியா? இதுல யோசிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? பெரியவர் உடம்பு முடியாம இருக்காரு, நீங்க போய் பார்த்துட்டு வரது தானே நியாயம். டேய், ஏற்கனவே அங்க ஒரு தடவை போயிட்டு வந்ததுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது மறந்துட்டியா? அம்மாவுக்கு சொல்லாம எங்கேயும் போக கூடாது, அப்புறம் இங்க நிம்மதி போயிடும். என்னென்ன பேசுறீங்க நீங்க? அது வேற பிரச்சனை, இது வேற சூழ்நிலை இல்லையா? உடம்பு முடியாம இருக்காரு, அவரை பார்க்கணும்னு அண்ணி துடிக்க மாட்டாங்களா? இது பாருங்க, நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும். அதையும் இதையும் முடிச்சு போடக்கூடாது. டே சந்தர்ப்பம் கிடைச்சோன்னா பெரிய இது மாதிரி அட்வைஸ் பண்ண வந்துடாத. எங்களுக்கும் அறிவு இருக்கு. உங்க இஷ்டம். இப்போ என்ன, மாமாவுக்கு பரவாயில்லன்னு சொன்னேன்ல, அம்மா வரட்டும் சொல்லிட்டு போலாம். அது வரைக்கும் நீ கம்முன்னு இரு. அப்பா இப்ப எப்படிப்பா இருக்கு? சரோக்கு விஷயம் தெரியுமா? அவரால் வந்துருவாப்பா. எனக்கு சரோ பார்க்கணும் போல இருக்கு. அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சா? மாமா, நீங்க தூங்கிட்டு இருக்கையில தான் செல்வம் தம்பி வந்துட்டு போச்சு. இந்நேரம் வீட்டுல போய் சொல்லியிருக்கோம். சரம் வந்துரும் மாமா. வந்துருவா. ஆனா பாவம் நினைச்சா வர மாதிரி பக்கத்துல இருக்கா. நம்மளாவது பரவாயில்ல, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும். யாருக்கா அப்படி சீரியஸான சட்டனை வந்து பார்க்க முடியுது. பாவம் அவ எட்டியில இருக்கா. சரிப்பா, அமைதியா இருங்க. அது இல்லம்மா, நாமெல்லாம் இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கோம். பாவம் சார் எங்கேயோ அனாத மாதிரி இருக்க. எல்லாம் நான் பண்ண பாவம். விசாரிக்காம அவனை தப்பான இடத்துல கட்டி கொடுத்துட்டேன். அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதீங்கப்பா. சிதம்பரம், என்ன இது? அமைதியா இருங்க. இப்போ உங்க உடம்பு தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் தான். பி ரிலாக்ஸ், டோன்ட் வரி. ஏமா, ஏன் போஸ், நான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், உங்க காதல விழலையா? எதுக்காக எதையாவது சொல்லி அவரை கண்கலங்க வைக்கிறீங்க? அவர் குணமாகணுமா வேண்டாமா?
இல்ல டாக்டர், சும்மா சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. முதல்ல இங்க கூட்டம் போட்டு பேசுறதை நிறுத்துங்க. எதுக்கா இங்க இவ்வளவு பேரு? எதையாவது சொல்லி பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்றதுக்கா? அவர் ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தர் இருந்தா போதாதா? மத்தவங்களாம் வீட்டுக்கு போங்க. போஸ், ஒரு நிமிஷம் கூட வாங்க. இங்க பாருங்க போஸ், உங்க மாமா ஆபத்தான ஸ்டேஜ்ல இருந்து தாண்டி இருக்கார தவிர இன்னும் பூர்ண குணம் அடையல. ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவங்க உணர்ச்சி வசப்பட்டா அது பெரிய பிரச்சனை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. சும்மா வெறுமன தலையாட்டி பிரயோஜனம் இல்லை போஸ். நான் சொல்றத உணரணும், புரியுதா? ஆமா, ஏன் கண் கலங்கினாரு? சாதாரணமா தான் டாக்டர் பேசிக்கிட்டு இருந்தாரு. சரோ இல்லையான்னு கேட்டாரு. அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாரு. அப்படியா? சரோவுக்கு விஷயம் தெரியுமா? இன்னும் வரலையே ஏன்? சரோ மெட்ராஸ்ல இருந்து வரணும். என்ன போஸ், மெட்ராஸ் என்ன அமெரிக்காவா? பஸ் ஏறினா வந்து சேர்ந்துட போறாங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு சீக்கிரம் இங்க வரணும். இல்லைன்னா அவ வள்ளியன்னு சிதம்பரம் எமோஷன் ஆகிட்டு இருப்பாரு. என்ன, குணமாகிட்டு வர ஆளை மறுபடியும் படுக்க வச்சிடாதீங்க. சரி டாக்டர். அப்பா, நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் மாமாவை பாத்துக்கிறேன். நீங்க மட்டும் அப்பா தனியா பாத்துப்பீங்களா? நான் என்ன காட்டுலயா இருக்கேன், ஆஸ்பத்திரியிலான இருக்கேன். திரும்பி டாக்டர் வரும்போது நீங்களா இருந்தா என்ன பிடிச்சி திட்டுவாரு. நீங்களாம் போங்க போங்க. வரேன்ப்பா. வரேன்பா. அப்பா, எதுக்கும் கவலைப்படாம அமைதியா தூங்குங்கப்பா. நாங்க போயிட்டு வரோம். என்ன சரோ, தனியா இருக்க? மாணிக்கம் எங்க? அவரு நைட் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில போனாரு. செல்வம் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறேன்னு சொன்னாரு. அப்படியா? சரி சரி. கடகணில ஒரே கூட்டம். அலைஞ்சு தெரிஞ்சதுல உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, அசதியா இருக்குது. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். அத்தை. என்ன என்ன எதுக்கு கூப்பிட்ட? ஒன்னும் இல்ல அத்தை. என்ன ஒண்ணு இல்லைங்கிற? கூப்பிடுற என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லைங்கிற. உனக்கு என்ன என்னை பார்த்தா நக்கலா இருக்கா? சரோ, சரோ, என்னம்மா முகம் வாட்டமா இருக்கு? ஒன்னும் இல்ல பாட்டி. ஒண்ணும் இல்லைன்னு வாய்தாம சொல்லுது. முகம் வாட்டமா தான் இருக்கு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லக்கூடாதா? பாட்டி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. அப்படியா? உங்க அப்பா இப்போ ஆஸ்பத்திரியில இருக்காரு? ஆமா, அதான் மனசுக்கு ஒரே கவலையா இருக்கு. இந்த விஷயம் மாணிக்கத்துக்கு தெரியுமா? தெரியும். அவர் இருக்கும்போதுதான் செல்வம் வந்து இந்த விவரத்தை சொன்னாரு. அட பாவி பயல, விஷயம் தெரிஞ்சு கூடவா உன்னை அனுப்பி வைக்காம இங்க வச்சுக்கிட்டு இருக்கான்? அவர் எங்க வீடு பத்தி எரிஞ்சாலும் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தானே தண்ணியே எடுத்து ஊத்துவாரு. அதென்னமோ வாசவம் தான். ஆமா, மாமியார் இருக்காளே, அவதான் மூலி அலங்காரி. அவகிட்ட இந்த விஷயத்தை சொன்னியா? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு பாட்டி. என்னம்மா பிரச்சனை? செல்வத்தை நான் தான் ஊருக்கு அமிச்சேன். எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் தெரிஞ்சா அப்புறம் செல்வத்தை ஊருக்கு அமிச்ச விஷயம் தெரிஞ்சிடும். கண்டபடி திட்டுவாங்க. ஏற்கனவே வீட்டுல பிரச்சனை, இதுல இந்த பிரச்சனை வேற எதுக்கு? அதுவும் வாசவம் தான். அம்மா, போஸ் அண்ணன் வந்து சண்டை போட்டார் இல்லையா, அதுக்காக செல்வ அண்ணன் அமைச்சு மன்னிப்பு கேட்க சொல்லி அண்ணி சொல்லியிருக்காங்க. போன இடத்துல அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால சரோ, அம்மா வந்தாச்சா? உள்ள இருக்காங்க. ஆமாமா, அண்ணன் வந்துருச்சுமா. மா, அண்ணே, அம்மா எழுப்பாத. ஏன், என்னாச்சு? உனக்கு என்ன தெரியும்? அலைஞ்சிட்டு வந்ததுல அம்மாக்கு கை கால்ல ஒரே வலி. தைலம் தேய்ச்சி விட்டேன். ஒரு மாதிரியா இருக்குன்னு மாத்திரை போட்டுட்டு என்ன தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்பதான் படுத்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் அம்மாக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கும்னு. அப்படியா?
ஆமா, உனக்கு என்ன அப்படி தலை போற அவசரம்? அம்மா தூங்கிட்டோம். சரி. சரோ, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா? இல்லைங்க, சொல்லல. ஏன் சொல்லல? சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு தூங்கிட்டாங்க. இப்ப எழுப்ப முடியுமா? இப்ப சொன்னாலும் வேஸ்ட். இனிமே உங்க ஊருக்கு பஸ் இருக்கான்னு இல்லையான்னு தெரியல. ஒன்று செய்யலாம், காலையில் சொல்லிட்டு போயிடலாம். விஜி, விஜி ப்ளீஸ். விஜி ப்ளீஸ், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வழி விடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு விஜய். கேட்டுட்டு உன்னோட முடிவை சொல்லு. உங்களை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ண வேண்டியதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இனிமே நான் அனாவசியமா தொந்தரவு பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீ என்ன தப்பான ஆளாவே பாக்குற விஜய். நான் ரொம்ப நல்லவன், அத முதல்ல புரிஞ்சுக்க ப்ளீஸ். உங்களை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வீட்டு வாசல்ல வந்து நின்னு பேசறதை யாராவது பார்த்தாங்கன்னா என்னெல்லாம் தப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. விஜய் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த லெட்டர் படி விஜய் ப்ளீஸ். விஜய் ப்ளீஸ், இந்த லெட்டர் படிய. விஜய், லெட்டர் பிரிச்சு படிக்க முடியாத அளவுக்கு உனக்கு அப்படியே கோவம். அவதான் ரொம்ப டீசென்ட்டா சொல்ற இல்ல, அந்த மரியாதையை காப்பாத்திக்க தெரியல உனக்கு? அவதான் உன் கூட பேச பிடிக்கலன்னு சொல்றா இல்ல, எதுக்கு காலங்காத்தால வீட்டு வாசல்ல பால்கார மாதிரி நிக்கிற? போய் வேற வீட்டு வாசல்ல எங்கேயாவது நில்லு. ஹலோ, நான் விஜய் கிட்ட தான் பேச வந்திருக்கேன், உங்ககிட்ட இல்ல. ரொம்ப ஜாஸ்தி பேசாதீங்க. நீ விஜய் கிட்ட பேச வந்ததுனால தான் இவ்வளவு நாகரிகமா பேசிட்டு இருக்க. இதே நீ என்கிட்ட மட்டும் இப்படி நடந்திருந்த செருப்பு பிஞ்சு இருக்கும். உள்ளவா. அன்னைக்கு நீ வச்சிருந்து கிழிச்சு போட்டிய ஒரு போட்டோவை அத பார்த்ததும் உன்னை விசாரிக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அப்பாக்கு இப்படி எல்லாம் ஆயிட்டதுனால அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. எது வரைக்கும் போயிருக்கடி உங்க பழக்கம்? அழாதடி. எதுக்கு அழணும்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எந்த அளவுக்கு நீங்க பழகுனீங்க? தப்பா ஒண்ணு போயிடல. நீ அவனை லவ் பண்ண, அவன் உன்னை லவ் பண்ணனா? நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பணும். அப்புறம் ஏன் போட்டோ கிழிச்ச? அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். அதானே, அவன் மூஞ்சி காதலிக்கிற மூஞ்சி மாதிரி இல்ல, கை வைக்கிற மூஞ்சி. அன்னையில இருந்து நான் அவன் கிட்ட பேசுறதே இல்ல. வெரி குட் விஜய், இப்பதான் நீ புத்திசாலித்தனமா பண்ணிருக்க. அவன் பொறுக்கின்னு தெரிஞ்சதை கழட்டி விட்ட பாரு, இது நல்ல விஷயம். இதுக்கு நீ ஏண்டி அழணும்? தொலைஞ்சது சனியனை விட்டு தள்ளு. உனக்குன்னு நல்லவனா யோகியனா ஒருத்தன் வருவான். தப்பு பண்ணிட்டோமோன்னு வருத்தமா இருக்கு. விட்டு தள்ளு விஜய். தப்பான ஆளை செலக்ட் பண்ண, உண்மை தெரிஞ்சதை ஒதுங்கிட்ட. இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சுக்கிட்டியே, அதுவே சந்தோஷமான விஷயம். புரிஞ்சுதா? அப்பாக்கு தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. சச்சே, இந்த விஷயம் ஒன்னே என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. விஜய், அப்பா ரெண்டு பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்ததை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நாம வேற அவரை வேதனைப்படுத்த வேண்டாம். இத பாரு, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ எப்பவும் போல சாதாரணமா இருக்கணும். சரி லீலா. ஒருவேளை மறுபடியும் அவன் தொந்தரவு கொடுத்தானா பேசாம போஸ் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அந்த பொறுக்கி முடிய நோண்டி எடுத்துருவாரு. ஐயோ, அது எதுக்கு தேவையில்லாத வம்பு? மறுபடியும் அவன் உனக்கு தொந்தரவு கொடுத்தா தானே அநேகமா அவன் வழிக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேன்.
இத பாரு, நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. வழக்கம் போல நீ வேலைக்கு போ. காலையில அப்பா கூட ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நேரம் இரு. மாமா குளிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே நீ கிளினிக் கிளம்பிடு. என்ன? சரி. அழக்கூடாது. வா. மாணிக்கம், வயசானாலே உடம்புக்கு ஏதாவது வந்துகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் பதறிட்டு இருக்க முடியுமா? இல்ல எல்லாத்துக்கும் பஸ் ஏறி போய் வந்து செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? இப்ப என்ன, நல்லா தானே இருக்காரு, ஒன்னும் ஆயிடலையே. அம்மா அவர் ஆஸ்பத்திரியில இருக்காருமா. இருக்கட்டும்டா, இந்த காலத்துல ஆஸ்பத்திரிங்கிறது சர்வசாதாரணமான விஷயமா ஆயிப்போச்சே. இத பாரு மாணிக்கம், நீ ஏற்கனவே அந்த தடிப்பைய போச அடிச்சிருக்க. இப்ப நீ அங்க போன, உன்கிட்ட யாரும் நல்லபடியா பேச மாட்டாங்க. இத பாரு, நீ வேண்டாத விருந்தாலே தான் போய் நிப்ப. அது உனக்கு ரொம்ப முக்கியமாடா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படி இல்லம்மா, நாளைக்கு இந்த விஷயம் சுந்தரம் ஐயாவுக்கு தெரிய வரும். நான் ஏன் போல சரவம் ஏன் போலன்னெல்லாம் விசாரிப்பாரு. என்ன இருந்தாலும் சொந்தக்காரராச்சே. ஆமா, நான் இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கலையே. போய் பார்த்துட்டு வரதாம்மா நல்லது. சரி, போயிட்டு வாங்க. ஆனா வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு போனோமா பார்த்தோமான்னு வந்துடணும். உன் பொண்டாட்டி அங்க போனதும் அவங்கெல்லாம் உன்கிட்ட பாசத்தை மாத்தி மாத்தி பொழிஞ்சு தள்ளிட போறாங்க. நீ இங்கே நிக்கிற, இது என்ன பழக்கம்? ஒட்டு கேக்குறியா? சொந்த வீட்லயே யாராவது ஒட்டு கேட்பாங்களா? என்ன பொண்ணோ, ச்சே, நல்லா எங்களுக்குன்னு வந்து வாச்சிருக்கீ. சரோ, அம்மா அப்படிதான் விட்டு தள்ளு. சரி நீ கிளம்பு, மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். தேவையில்லைங்க, தேவையில்லை. அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னதும் மனசு பதறி போய் துடிச்சு கிளம்பணும். போட்டது போட்டபடியே போய் அவரை பார்க்கணும். அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்த நினைப்பே மனசுக்குள்ள வரணும். அதாங்க பாசம். அப்படி போய் நான் அவரை பார்த்தாதான் நான் அவரோட மகங்கிறத மன நிறைவோட சொல்லிக்க முடியும். என்ன சொல்ற? எங்க அப்பாவை போய் பார்க்கிறதுக்கு உங்க அம்மா கிட்ட போய் கெஞ்சுறீங்க. ஏன் அவரை பார்க்கணும்னு ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க சரின்னு சொல்லி எங்க இது என்ன கவர்மெண்ட் கான்ட்ராக்டா? லஞ்சத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிற மாதிரி கூழ கும்பிடு போட்டு உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நான் அப்பாவை போய் பார்க்கணும்னா எனக்கு எனக்கு அவமானமா இருக்கு.